சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களுடைய தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தில் துவங்கியிருக்கிறது. இதில் தேசிய கட்சிகளான ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அதே போல திமுக, அதிமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. 12 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். திமுக ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளும் எஸ்ஆர் எனப்படும் இந்த சிறப்பு தேர்தல் மசோதா குறித்து கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை வருகின்ற 2ஆம் தேதி சென்னையில் கூட்டியிருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதே போல திமுக கட்சி கூட்டணிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்து இந்த எஸ்ஐஆர் எனப்படும் தேர்தல் சிறப்பு மசோதாவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் இந்த எஸ்ஐஆருக்கு வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இதற்கு வரவேற்பும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு சட்ட மசோதாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றும் அதிமுக சார்பில் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை அழைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள். திமுக சார்பில் 2 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் என கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். தற்போது துவங்கக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு கொடுக்கும் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒருங்கிணைத்து அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அவர்கள் இந்த அனைத்து கட்சியினுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஃபைலை கொடுப்பார். அதன் அடிப்படையிலே பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்றன. ஏற்கனவே திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒருபுறம் ஆதரித்தும் அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகள் இதை வரவேற்றும் உள்ளிட்ட நிலையில் தற்போது இந்த கூட்டம் தலைமைச் செயலகத்தில் துவங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு பல்வேறு அணிகளின் சார்பில் தங்களுடைய கருத்துக்களை அவர் தெரிவிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கருத்துக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.